ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இதில் அமெரிக்கன் இங்கிலீஷ் 3rd யூனிட் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதில் ட்ராமா, ஓகேவா? எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர் அப்படின்றது ஒரு ட்ராமா. இந்த ட்ராமா யார் எழுதியிருக்கா அப்படின்னா, டென்னிசன் வில்லியம் தான் எழுதியிருக்காரு. அவர் எப்போ பிறந்திருக்கார் அப்படின்னா 1911 பிறந்திருக்காரு. 1983 இறந்துட்டார். அண்ட் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பிளே ரைட். ஓகே, ஸோ இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்க்கலாமா? த கிளாஸ் மெனாஜரி அப்படின்றது அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். அடுத்தது த ரோஸ் டாட்டோ அப்படின்றது அவருடைய ஃபேமஸ் ஒர்க். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் சம்மர், இதுவும் அவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவர் வாங்கின அவார்ட் பார்த்திங்க அப்படின்னா டோனி அவார்ட், நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அவார்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா புல்ஸ், இதில் வந்து ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையருக்காக அவார்ட் வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா புலிட்சர் ப்ரைஸ். ஓகேவா? புலிட்சர் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய நேம் வந்து தாமஸ் லேனியர் வில்சம் III அப்படின்றது அவருடைய பேர். ஆனால் காலேஜில் எல்லோரும் டென்னிசன் கூப்பிட்டனால அவருடைய பேர் டென்னிசன் வில்லியம்ஸ் நேம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் அபவுட் த ஆத்தர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ட்ராமாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா வந்து ஃபர்ஸ்ட் 1947 ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ட்ராமாவாக வந்து ஸ்டேஜில் வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணது 1947. அது பார்த்திங்க அப்படின்னா 1951 இது ஒரு மூவியாகவே கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஒரு மூவியாக வந்துச்சு. அடுத்தது 1948 ஸோ 1947 ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 1948 இதுக்கான ஒரு அவார்ட் கிடைச்சிது, ஒரு ப்ரைஸ் கிடைச்சிது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மூவியாக வந்து 1951 மூவியாக கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் மொத்தம் வந்து 3 ஆக்ட் இருக்கும். ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு சீன் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 11 வரையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ட்ராஜடியான ப்ளே. ஓகேவா? ட்ராஜடி ப்ளே அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த ப்ளே எண்டு வித் சேட்னஸ் அப்படின்னா, சோகத்தில் முடிஞ்சது அப்படின்னா இதுதான் ட்ராஜடி. ஓகேவா? இந்த ப்ளே வந்து ட்ராஜடி ப்ளே. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் 2 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர், அதுதான் டைட்டில் இல்லையா? ஸோ இதில் டிசையர் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய காரோடைய பேர் தான் டிசையர். ஓகேவா? அதையும் மென்ஷன் பண்ணோம். இன்னொன்று என்னென்னா அந்த ஸ்ட்ரீட்டோடைய நேம் என்னென்னா ஃப்ரெஞ்ச் குவார்ட்டர். ஓகேவா? ஸோ இதையும் மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நியூ ஆர்லான்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டான்லியும் ஸ்டெல்லாவும் எங்கே இருக்காங்கன்னா ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த பிளேஸில் தான், நியூ ஆர்லான்ஸில் தான் அவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லகூரில் யார் இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஸ்டெல்லாவுடைய அக்கா பிளான்ச்சி, அவங்க அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீம் பார்க்க போகிறோம். தீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் மென் அண்ட் மாஸ்குலினிட்டி. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களும் அவங்களுடைய ஆண்மையும் சொல்லியிருப்பாங்க. ஆண்களும் மற்றும் ஆண்மை. ஓகேவா? மென் அண்ட் மாஸ்குலினிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ். ஓகேவா? ஸோ மேரேஜ் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சொசைட்டி அண்ட் கிளாஸஸ், சொசைட்டியும் கிளாஸஸும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது செக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், அதையும் மெயின் தீமாக அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்பியரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தோற்றம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேட்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மோர்டாலிட்டி. ஓகேவா? இறப்பு பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதுக்கான தீமு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெயின் என்ன அப்படின்னா கேரக்டர்ஸ். ஸோ கேரக்டர்ஸ் புரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்டோரி ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? கேரக்டர்ஸ் பார்க்கலாமா? ஸோ கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து எ ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர்ஸான கேரக்டர்ஸ் மெயினாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ எம்ஏ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க இல்லையா? ஸோ எம்ஏ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ஸ்டோரியில் மெயினான கேரக்டர் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ச்சி துபாய்ஸ். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நான் வந்து டிஇ போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த டிக்கு அப்புறம் இருக்க ஈயை வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது துபாய்ஸ் தான். ஓகேவா? பிளான்ச்சி துபாய்ஸ். ஓகே, ஸோ அதுதான். ஸோ பிளான்ச்சி துபாய்ஸ் அப்படின்றவங்களுக்கு 30 வயசு ஆகுது. அவங்க தான் வந்து லகூரில் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுடைய சிஸ்டர் பேர் தான் என்ன அப்படின்னா கீழே ஸ்டெல்லா கவால்ஸ்கி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸ்டெல்லா கவால்ஸ்கி, அவங்க தான் அவங்களுடைய சிஸ்டர். இவங்களுக்கு 25 இயர்ஸ் ஆகுது. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, இவங்க தான் நான் சொன்னேன் இல்லையா, நியூ ஆர்லான்ஸில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் ஸ்டான்லி கவால்ஸ்கி. ஓகேவா?
ஸோ ஸ்டெல்லாவும் ஸ்டான்லியும் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெல்லாக்கு நான் இந்தாண்ட போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ 2 நேம் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 பேர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வீட்டுக்கு மேலே இருக்கவங்க தான். ஓகேவா. ஸோ மேலே இருக்கிறவங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டெல்லா ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஸ்டெல்லா ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனஸ். ஓகேவா. யுனஸ் அப்படின்றவங்க ஒரு கேர்ள். ஓகேவா. யுனஸ் அப்படின்றவங்க ஸ்டெல்லாவுடைய ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீவ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஸ்டான்லியுடைய ஃப்ரெண்டு. இவங்க வந்து மேல். ஓகே. ஸோ இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனாஸும் ஸ்டீவும். ஓகேவா. இவங்க 2 பேருமே ஸ்டெல்லாவும் ஸ்டான்லியும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டில் மேலே இவங்க குடியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்லிக்கு கீழே நான் ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, ஹரால்ட் மிட்சல் அப்படின்னுட்டு. ஸோ அதுதான் அவனுடைய ஃப்ரெண்டு. ஸோ அதை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா மிட்ச் அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்சி துபாய்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அவளுடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னா அலான் கிரே. ஓகேவா. அலான் கிரே. ஸோ இவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் மெயினான கேரக்டர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ திரும்பி நான் ஒன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். பிளான்சி துபாய்ஸ் அப்படின்றவங்க 30 இயர்ஸ் ஆகுது. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லஹூரில் இருக்காங்க, ஸ்கூல் டீச்சர். ஓகேவா. அவங்களுடைய சிஸ்டர் பேர் தான் ஸ்டெல்லா கவால்ஸ்கி. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் தான் ஸ்டான்லி கவால்ஸ்கி. இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னா நியூ ஓர்லான்ஸில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஓகேவா. ஸோ அவங்க வீட்டுக்கு மேலே இருக்கவங்க தான் யார் அப்படின்னா யுனான்ஸும் நெக்ஸ்ட்டு ஸ்டீவும். ஓகேவா. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்லியோடைய ஃப்ரெண்டு பேர் தான் ஹரால்டு மிட்சல். ஸோ அவனை ஷார்ட்டாக மிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆலன் கிரே கொடுத்துருக்காங்க. ஆலன் கிரே அப்படின்றவங்க யாருன்னா பிளான்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் ஆலன் கிரே. அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கேரக்டர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் ஸோ ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் கொண்டு வரேன். அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. பார்ட் 2 வீடியோவில் தான் ஸ்டோரிஸ் இருக்கும். ஓகேவா. சம்மரி, அதுக்கான சம்மரி இருக்கும். தேங்க்யூ.